ஹாப்பி தீபாவளி. பசங்களா, பசங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் எது? எஸ், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, தீபாவளி. தீபாவளி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புது துணி, வீடு முழுக்க விளக்கு, கலர் கலரா லைட்டு, நல்ல சுவையான சாப்பாடு, நல்ல டேஸ்டியான இனிப்பு, அப்புறம் நிறைய பட்டாசு. உண்மையிலேயே தீபாவளி அப்படின்னால செம்ம மேஜிக் தான். கட்டு சிங்கி 2 பேரும் தீபாவளிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளி வரதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. ஆனாலும் கூட மறுபடியும் கட்டு சிங்கி வந்து கேலண்டரை பார்த்து அந்த கேலண்டரை ஒரு வழியாக்குனாங்க. கட்டு சிங்கி, தினமும் பாக்குறதுனால தீபாவளி இன்னைக்கு வர போறதில்ல, இன்னும் முழுசா 5 நாள் இருக்கு. அட, இந்த தீபாவளி நாங்க நினைக்கிற அன்னைக்கு ஏன் வர மாட்டேங்குது? வந்தா நல்லா இருக்கும்ல. போதும் போதும், கனவு உலகத்தை விட்டு வெளியே வாங்க. நாம இன்னைக்கு வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்புறம் தீபாவளிக்காக நிறைய பலகாரங்களை செய்யணும், ஷாப்பிங் போகணும், இப்படி நிறைய வேலை இருக்கு. இந்த வேலையை நம்ம ஒன்னா சேர்ந்து தான் பண்ணியாகணும். டோன்ட் வரிமா, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அப்புறம் என்ன, அன்னைக்கு நாள் பூரா அம்மா அப்பா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணாங்க. வீடு முழுக்க பார்க்க புத்தம் புதுசா தெரிஞ்சது. வீடு பார்க்க ரொம்ப பளபளன்னு இருக்கு. பார்க்கும் போதே மூட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பண்டிகை எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குதுல்ல. பண்டிகைக்கு முன்னாடி நாளே நம்ம மனசு ரொம்ப அமைதி ஆயிடுதுல்ல. தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி நாள் வீட்டை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது நல்லதுதான் போல. ஆமாப்பா, நம்ம அக்க பக்கத்துல எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தா மட்டும்தான் பண்டிகைய கொண்டாட முடியும். அதனால பண்டிகை இல்லைனாலும் கூட நம்ம வீடு, நம்ம ஸ்கூல், அப்புறம் நம்ம ஆபீஸ் எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. புது துணிகளை வாங்கினாங்க, நிறைய பொருட்கள் வாங்கினாங்க. கட்டு சிங்கிக்கு பிடிச்ச பட்டாசு, வீடு முழுக்க ஏத்த தீபம், இதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் கட்டுவும் அப்பாவும் சேர்ந்து வீடு முழுக்க அலங்காரம் பண்ணாங்க. வீடு முழுக்க தோரணம், அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான லைட்ல வீடே ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா 3 பேரும் அம்மா செய்யற பலகாரங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா லட்டு செஞ்சாங்க, குலாப் ஜாமுன் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸையும் செஞ்சாங்க. குழந்தைங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு பலகாரம் பண்றது பெண்கள் வேலை மட்டும் இல்ல, ஆண்களும் கூட அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா பண்டிகை எல்லாருக்கும் தானே, அதனால எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கணும். கடைசியில அந்த நாளும் வந்துருச்சு. கட்டு சிங்கி கூட சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பசங்களும் எந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நாள் வந்துச்சு. அதுதான் தீபாவளி. கட்டு சிங்கி காலையிலே எழுந்துச்சு, எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டாங்க. அப்பா அம்மா வாங்கி கொடுத்த புது துணியையும் போட்டுக்கிட்டாங்க. அம்மா சிங்கி 2 பேரும் சேர்ந்து கோலம் போட்டாங்க. கட்டுவும் அப்பாவும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற கதவுகளுக்கு தோரணம் கட்டினாங்க. சாமந்தி பூ, மாயில கட்டின தோரணம் தான் அது. அதுக்கப்புறம் அம்மா எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்தாங்க. தீபாவளி பண்டிகைக்காக அப்பாவோட சில ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவர் கூட வேலை செய்யறவங்க, அப்புறம் சில குழந்தைங்களும் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. அம்மா பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணாங்க. லக்ஷ்மியோட சிலை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நைட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி பூஜையும் நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அப்பா கொஞ்சம் பணத்தையும், அம்மா அவங்க கிட்ட இருந்த நகை, சமைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து லக்ஷ்மி தேவி முன்னாடி வச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி தேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. லக்ஷ்மி செல்வத்தின் கடவுள், மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் தாயவள். வாழ்க்கையில பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அறிவும் அதே அளவுக்கு முக்கியம். தினமும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பணத்துக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த பணம் நம்மளுடைய தேவைகளை மட்டும் தீர்க்கிறது இல்ல, அதே மாதிரி கஷ்ட காலத்திலயும் அந்த பணம் நமக்கு உதவியும் செய்யும். அதனால நம்ம பணத்தை வீணா செலவு பண்ணக்கூடாது. யோசிச்சு என்ன தேவையோ அது மட்டும் செலவு பண்ணணும். லக்ஷ்மி பூஜை செய்யும் போது நாம என்ன வாக்கு கொடுக்கறோம் அப்படின்னா, பணத்தை பார்த்து செலவு பண்ணுவோம், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறது தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கியோட காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. இத்தனை நாளா அவங்க அந்த சத்தத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அட, அது வேற எதுவும் இல்ல, பட்டாசோட சத்தம் தான். ஆகாயமே வெளிச்சமா இருந்துச்சு. அந்த நகரம் முழுக்க பட்டாசு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. கட்டு சிங்கியும் அவங்கவுங்க பட்டாசை எடுத்துக்கிட்டு கீழே வந்தாங்க. மத்த பசங்களோட சேர்ந்து கட்டு சிங்கியும் பட்டாசு வெடிச்சாங்க. அழகா எரியிற மத்தாப்பு, புஸ்வானம், சக்கரம், இப்படி நிறைய பட்டாசுங்க இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஹரி ஒரு சக்கரத்தை எடுத்தான். அப்புறம் அவன் சொன்னா,
ஐயோ, என்கிட்ட இருக்கிற சக்கரம் பெருசா இருக்கே, இத தரையில விட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. நான் ஒரு வேலை பண்றேன். அங்க ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரோட டாப்ல போய் இத பத்த வைக்கிறேன். காருக்கு மேல அது சுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஏய், இத கொஞ்சம் வீடியோ எடுங்கடா. ஹரி அந்த சங்கு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு காரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ கட்டு அவனை தடுத்தான். நில்லு ஹரி. என்ன கட்டோ? ஹரி, இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை தானே? அது கார். அந்த காரும் இங்க இருக்கிற யாருக்கோ ஒருத்தங்களுக்கு லக்ஷ்மி தானே? அது மேல நீ போய் பட்டாசு பத்த வச்சனா அதை அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, அதுல நம்ம அப்படி பண்றது ரொம்ப ஆபத்து. கார்ல கேஸ், பெட்ரோல் அப்படி நிறைய இருக்கும்ல. ஒருவேளை அதுல போய் இந்த பட்டாசு பட்டுச்சுன்னா எப்பவுமே தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் நியூஸ் எல்லாம் வரும்ல, அங்க இப்படி ஆயிடுச்சு, இங்க அப்படி ஆயிடுச்சுன்னு. வேண்டாம் ஹரி, தீபாவளி லக்ஷ்மி தேவியோட பண்டிகை, வெளிச்சத்தின் பண்டிகை. நாம இந்த பண்டிகையை ரொம்ப யோசிச்சுதான் கொண்டாடணும். தவறுதலா கூட நம்மளால யாருக்கும் எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது. சாரி கட்டோ, நல்லதா போச்சு நீ என்ன தடுத்துட்ட. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. சரி, நம்ம கிட்ட ஏற்கனவே பட்டாசெல்லாம் இருக்குதுல்ல, முதல்ல அதை நாம வெடிப்போம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அப்புறம் என்ன? ஹரி காரை விட்டுட்டு மறுபடியும் பசங்க கூட வந்து சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் பசங்க எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு வெடிச்சாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.